அம்மா என்னம்மா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லைம்மா. முகம்லாம் வாடி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கழுவிட்டு வா, காஃபி தரேன். ஏக்கா அபிகிட்ட எல்லா வார்த்தையும் சொல்லிட வேண்டியதானே? வேணாண்டா. என்னக்கா அபி ஓம்புல, அது மேல ஒரு பேச்சு வந்திருக்கு. என்ன விவரம் உடனே கேட்ட வேண்டியதானே? இல்லடா, அப்படி கேட்டேன்னு வே, உனக்கு எப்படி தெரியும்னு அபி கேட்பா. அலமேலு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லணும். அவ மனசு கஷ்டப்படுவாடா. நான் சொன்ன நீ கேட்கவா போற? நீ ஆச்சும் மகளாச்சு. ஏக்கா நான் இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. ரூம் ஃபுல்லா தேடுங்கடா. கை கால உடைங்கடா. யாரா நீ? என்ன பண்ற? கேசட் எங்க? கேசட் கேசட். ஐயோ ஐயோ, யாரா நீங்க? என்ன வேணுமா? ஆனந்திங்கிறது யாரு? என்னோட தங்கச்சி. எங்க அவ? அவ வீட்ல இல்ல. பொய் சொல்லாத. ஐயோ, அவ வீட்ல இல்லங்க. அவகிட்டதான் அந்த கேசட் இருக்கு. கேசட்டா? என்ன கேசட்? தெரியாத மாதிரி கேட்காத. மினிஸ்டர் சங்கர பாண்டியனும் அவரோட மாப்பிள்ள ஆதியும் பேசுறத ரெக்கார்ட் பண்ணாலே அந்த கேசட், அது எனக்கு வேணும். குடுக்காட்டி வம்புல மாட்டிக்க வைங்க. மினிஸ்டர் பகைச்சுக்கிட்டு உயிரோட வாழவே முடியாது. யார்கிட்ட பேச? மாமா வேண்டாம். மாமா என்ன? அம்மா 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 அழாதம்மா ப்ளீஸ். நான் என்ன பண்ணுவேன்? யார் அவங்க எல்லாம்? எப்படி நீங்க இங்க வந்தீங்க? ஆபீஸ்க்கு ஒரு மிரட்டல் கால் வந்துச்சு. அவங்க எப்படி இங்க வந்தாலும் வருவாங்கன்னு கெஸ் பண்ணி வந்தோம். வந்தது நல்லதா போச்சு. நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க தம்பி. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த ஆனந்தி வேற வேலைக்கு போறதோட இல்லாம ஃபோம்பெல்லாம் வீட்டுக்கு இழுத்துட்டு வரா. ஆனந்தி எங்கம்மா? அபி அவ இன்னும் வரல. ஆபீஸ்ல இருக்காளா? என்ன மாதிரி அவங்கள அடிச்சு வரடியாச்சு, பயப்படாதீங்க. வரட்டிட்டீங்களா? சரி தொல்காப்பின், நம்ம ஆனந்தி ஆபீஸ்க்கு போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரி. மாரி நீங்க அம்மாக்கு துணையா இருங்க. ஏன்னா அம்மா பயப்படுவாங்க. சரியா? அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆனந்திக்கு என்னாச்சு? ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ தைரியமா இரு. மாரி பாத்துக்கங்க. வாங்க தொல்காப்பின். நீங்க பயப்படாதீங்க. டேய் போய் தண்ணி எடுத்து வா சீக்கிரமா. மனு ஆனந்திக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லடா. என்னடா பண்ணுவேன்? டேய் தண்ணி கொண்டு வா கொண்டு வா. பண்ணுவேன். வேண்டாம்டா. மாமா இந்த மாமா தண்ணி. அழுது. கம்ப்யூட்டர் ஓட விட்டுன்னு தூக்கம். ஆனந்தி, அன்னைக்கு நம்ம மினிஸ்டர் சங்கரபாண்டியனை போய் பார்த்தோம்ல, அதோட ரைட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கற்பனை மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இது என்ன கண்டென்ட்னா, நம்ம 2 பேரும் போய் சந்திச்சோம்ல, அதை மென்ஷன் பண்ணிட்டு மக்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை, பர்சனலான விஷயங்களை கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஆவேசமாக கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பங்க பாருங்களேன், எங்கள் ஆதியும் அந்த இடத்துல இருந்தார். உஷாவின் குடும்பத்தினர் ஒழித்து கட்டுவேன் என்ற ரேஞ்சுக்கு பேசி விட்டார் மினிஸ்டர் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கேன். ஓகே உங்களுக்கு இதை பாருங்களேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வந்துடும். இங்கயா? சரி, பட் அதுக்கு ஒரு நல்ல டைட்டில் வைக்கணுமே. டைட்டிலா? டைட்டில் வந்து கூண்டோடு ஒழித்து கட்டுவேன், அமைச்சர் சங்கரபாண்டியன் மிரட்டல், அப்பாவி குடும்பத்தினர் அவலம். இது எப்படி இல்ல இருக்கு? இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் போல்டா. அக்கா, என்னக்கா திடீர்னு இந்த நேரத்துல? ஆனந்தி, பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. என்ன சார், எனி ப்ராப்ளம்? ஆமா, வீட்டுக்குள்ள ரவுடிங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ராஜேந்திரன் மாமாவையும் மனோகரையும் போட்டு அடிச்சு அந்த கேசட் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நினைச்சேன் அந்த சங்கரபாண்டிய எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். மோசமான ஆளு மேடம் அவன். அப்புறம் என்னாச்சுக்கா? நல்ல வேளை தொல்காப்பியன் மாறி ஆட்களோட அங்க வந்தாரு. அவங்கள பார்த்ததும் ரவுடிங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ராஸ்கல்ஸ், அவனுங்களை சும்மா விடக்கூடாது. பாரதி, விஷயத்தை நாம இன்னும் பெருசுபடுத்தணும். எடிட்டர் கிட்ட விவரமா பேசி ஹெட்லைன்ல வர மாதிரி பண்ணணும். நிறைய போஸ்டர்ஸ் போட சொல்லணும். அது மட்டும் இல்ல, அந்த மேட்டரோட சேர்த்து அவங்க நம்ம வீட்டை தாக்குன விஷயத்தையும் எழுதணும். ஆனந்தி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட நிஜமாவே அப்படி ஒரு கேசட் இருக்கா? ஆமாங்கா. என்ன கேசட் அது? அது நான் சொல்கிறேன் மேடம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மினிஸ்டர் சங்கரபாண்டியன் பேட்டி எடுக்க போயிருந்தோம். சும்மா அப்படி இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்தா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை ஒழிச்சிடுவேன், அழிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாரு. அப்போ திடீர்னு நாங்கள் ஆதி வந்தார். அவரும் கொஞ்சம் ஓவராகவே கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சாரு. ஆனால் என்ன, கடைசியில் எல்லாமே எங்கள் கேசட்டில் பதிவாயிடுச்சு. அந்த கேசட்ல அவங்க பேசின பேச்சை நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம். அதோட ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அந்த கேசட்டை போட்டு காட்டவும் போறோம். அந்த ஆள் இனிமே தப்பிக்கவே முடியாது. இல்ல ஆனந்தி, வேண்டாம். எனக்கா வேணான்னு சொல்ற? என்ன மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? பாரதி, அந்த கேசட் சம்பந்தமா எதுவும் நம்ம பப்ளிஷ் பண்ண கூடாது. என்ன விளையாடுறியா? இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்றது ரிஸ்க்னு ஆபீஸ்லயே சொன்னாங்க. நானும் பாரதி எடிட்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணி இதை போடுறதுக்கு ஓகே வாங்கியிருக்கோம். நீ பாட்டுக்கு இப்ப திடுதுப்புன்னு வந்து வேணான்னு சொல்ற? ஆமா மேடம், இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். மினிஸ்டர் சங்கரபாண்டி, ஆதி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதிர்க்கிறதுக்கு நம்மகிட்ட ரொம்ப பலம் வேணும். அவங்களையெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக எதிர்க்க முடியாது, தைரியம் வேணும். இப்போ நம்மகிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த எவிடன்ஸை வச்சு அவங்களை ஜெயிச்சதா உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கரெக்டுக்கா. நீ பாட்டுக்கு வேணான்னு சொன்னா எப்படி? ஆனந்தி, ஒரு நிமிஷம். அபி பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்றாங்கன்னா அதை ஏன்னு கேட்க மாட்டீங்களா? அதுவும் சரிதான். சொல்லுங்க மேம், ஏன் பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? அதை பப்ளிஷ் பண்ணா என்ன ஆகும்? தோத்து போன வேகத்துல ஆதியோட கோபம் கூடும். உஷாவோட கல்யாணத்துக்கு இதனால என்ன நன்மைகள் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா நோயாளி செத்துட்டான், அதுதானே? ஓகேக்கா, நீ சொல்ற மாதிரி இந்த மேட்டரை நாங்க பப்ளிஷ் பண்ணாம விட்டுடுறோம். அப்புறம் உஷா விஷயத்துல என்ன பண்ண முடியும்? நிறைய முடியும் ஆனந்தி. நம்ம வழிக்கு அவங்களை கொண்டு வர முடியும். அதை நான் பாத்துக்கிறேன். அந்த கேசட் முதல்ல என்கிட்ட கொடு. அக்கா, நான் சொல்றது கேளுக்கா. கொடு ஆனந்தி, கொடு. ஆனந்தி, சரி, நீ கிளம்பு வா. மேடம், ஏய் ஆனந்தி, அதையே கிழிக்கிறீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? எடிட்டர் என்ன கிழிச்சிட்டு வாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, சில முக்கியமான காரணங்களுக்காக இத பப்ளிஷ் பண்ண முடியலன்னு. போலங்க, வா. சார், இதுக்கு தான் நைட் டியூட்டி வேணான்னு. பகல மட்டும் நம்ம டியூட்டியா பார்த்தோம். பாத்தியா ஆதி, எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான்னு? ஆமாம்மா, ஆனந்தி தன்னோட புத்தியை காமிச்சிட்டா. பத்திரிக்கார புத்தி. அதான் நம்ம குடும்பத்தை சிக்கல்ல மாற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த அபி இருக்கா. கரெக்டா சொன்னீங்க மாப்ள. எல்லாத்தையும் அந்த அபி பிளான் பண்ணி அந்த ஆனந்தியை அனுப்பி வச்சிருக்கா. அந்த ஆனந்தியும் இன்டர்வியூ பண்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டா. இந்த திருட்டு பிளான் நமக்கு தெரியாம போச்சே. என்ன பெரிய பிளான்? அவ ஏதோ ரிப்போர்ட்டர்ங்கிற முறையில செஞ்சிருப்பா. அப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா?
அந்த அபி குடும்பத்தை பத்தி பேசினாலே உங்களுக்கு கோவம் வந்துருமே. அவன் மட்டும் என்கிட்ட மாட்டிட்டோம். என்ன மாப்பிள்ள நீங்க அவ மாட்டுறது இருக்கட்டும், அந்த கேசட் எங்கேயாவது வில்லங்கமான இடத்துல மாட்டிச்சுன்னா நமக்கு தான் சிக்கல். எனக்கும் அந்த டென்ஷன் தான். இப்போ என்ன பண்றோன்னு நீ ஏன் எங்க வந்த? உன் மனசுல என்ன நினைப்பு? எல்லா இடத்துல பெரிய இவ மாதிரி வந்து உன்னை பெரிய தைரியசாலின்னு காமிச்சுக்கிறியா? தொலைச்சிடுவேன். ப்ளீஸ் மிஸ்டர் ஆதித்யா, நான் எந்த காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பேசாதீங்க. உன்னோட காரணம் எனக்கு அனாவசியம். உன் தங்கச்சியை விட்டு என் குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி, என் கௌரவத்தை செதுக்கிற மாதிரி ஒரு கேசட் ரெடி பண்ணி வச்சிருவேன். அது தெரியாத மாதிரி தைரியமா இந்த வீட்டுக்குள்ள நுழைவியா? அடுத்து என்ன டிராமா பண்ண வந்திருக்க? அவசரப்பட்டு பேசாதீங்க மிஸ்டர் ஆதி. எப்பவுமே இப்படி பேசுறதானே உங்களோட குணம். ஏன் குணத்தை பத்தி நீ என்ன பேசுறதா? பின்ன நான் எந்த காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருந்தா எப்படி? எதுக்காக இங்க வந்த? உன் பங்குக்கு நீ என்ன கிரிமினல் வேலை பண்ண வந்திருக்க? இது பாருங்க ஆதி, உங்க எல்லாரோட டென்ஷனுக்கும் காரணமா இருக்கிற அந்த கேசட்டை ஆனந்தி உங்களுக்கு எதிரா பயன்படுத்திடுவான்னு சொல்லி நீங்க எல்லாரும் பயப்பட்டு இருக்கீங்களே, அந்த கேசட்டை திருப்பி தர்றதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா மிஸ்டர் ராதி, இந்த கேசட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஏமா என்ன டிராமா அதெல்லாம்? உன் தங்கச்சி டேப் பண்ணுவா, அதை நீ திருப்பி தரேன்னு சொல்லுவ, அதை நாங்க நம்பணும் இல்ல? இது பாருங்க சார், ஆனந்தி ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அவ பண்றது ஜேர்னலிசம், அவளோட தொழில் தர்மம் அது. ஆனா எனக்கு அது சரியா படல. இது ஒரு பரபரப்பான செய்தியா மட்டும் என்னால பார்க்க முடியல. இதுல உஷாவோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இதனால உஷாவோட கல்யாணத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்றதுதான் என்னோட கவலை. எனக்கு உஷாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இது பார், நம்புற மாதிரி நீ பேசினா கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ கேசட்டை திருப்பி கொடுக்கறதுக்கும் உஷாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு மிஸ்டர் ஆதி. இந்த கேசட்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மிரட்டி வற்புறுத்தி உஷாவோட கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம். அதுக்கு என்னால முயற்சி பண்ண முடியும். ஒருவேளை அந்த முயற்சியில நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது கழுத்துல தாலி கட்டுறதோட முடிஞ்சு போறதில்ல. சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இல்லற வாழ்க்கையோட துவக்கமே தப்பா இருந்தா வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உஷாவோட கல்யாணம் மிரட்டலாலேயோ பிளாக்மெயில் பண்ணியோ நடக்க கூடாது. அப்படி நடத்துறது ரொம்ப ஈஸி. ஓ, ரொம்ப ஈஸியோ? ஆமா சார், இந்த கேசட் கீசட் எதுவுமே வேண்டாம். கோர்ட்டுக்கு போய் நின்னா போதும். உஷா வயித்துல வளர்ற குழந்தை ஆதியோடதுன்னு ஒரு DNA தெரிஞ்சு போயிடாதா? ஆனா உஷாவோட கல்யாணம் அப்படி நடக்க வேண்டாம். எனக்கு என்னோட ஈகோ பெருசு இல்ல, உஷாவோட லைஃப் தான் பெருசு. இது பாருங்க ஆதி, நீங்க மனப்பூர்வமா உங்க விருப்பத்தோட உஷாவை ஏத்துக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அம்மா, உஷா மேல உங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா அன்பு பொழிஞ்சாங்க. அது பொய் இல்ல, நிஜம்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா நடுவுல வந்த குழப்பத்தால உங்க ஈகோவால நீங்க அவளை ஒதுக்குறீங்க. நீங்க ஒதுக்குறது உஷாவை மட்டும்தான் பரவாயில்லம்மா. ஆனா அவ வயித்துல வளர்ற உங்க பேர குழந்தைய, உங்க குடும்ப வாரிசை நீங்க ஒதுக்குறீங்க. உங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறையோட முதல் குருத்து அந்த குழந்தை. அதுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமான்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. சார், உங்களோட நடவடிக்கையில எவ்வளவு தூரம் வன்முறை கலந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டுக்குள்ள ரவுடிங்க நுழைஞ்சு ஏன் கண் முன்னாடியே என் மாமாவையும் தம்பியும் அடிச்சு போட்டு கேசட் கொடுங்கன்னு கலாட்டா பண்ணாங்க.
அந்த ரவுடிங்க நீங்க அனுப்பி வச்ச ஆள் தானே எனக்கு நல்லா தெரியும். சம்பந்தம் இல்லாம உளராதம்மா. ப்ளீஸ் சார். உஷாவோட அப்பாவை நீங்க அடிச்சு போட்டு ரொம்ப நொந்து போயிருக்காரு. எதுக்கு சார் இந்த வேதனை, இந்த வன்முறை எல்லாம் எதுக்கு? போதும் சார். இனிமேலாவது கொஞ்சம் மனுஷத்தன்மையோட யோசிங்க ப்ளீஸ். இந்தாங்க ஆதி, அந்த கேசட் வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்.